அற்புதமா இருக்குல்ல. அமைதியா போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் டம்புல என்ற இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு வில்லேஜ் டூர் போக போகிறோம். இங்கேருந்து மாட்டு வண்டியில் எங்களை கூட்டிகிட்டு போகணுமா. அங்கேருந்து ஒரு படகுல போய் ஒரு வில்லேஜுக்கு, சின்ன ஒரு குட்டி வில்லேஜுக்கு போக போகிறோம். அங்கே வந்து கிராமத்து மக்களோட வந்து சமைச்சு சாப்பிட்டு அவையோட லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்களை ஹோட்டலுக்கு வந்து திருப்பி இங்கே ட்ராப் பண்ண போகணும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமென்னு நம்புகிறேன். ஏன்னா நான் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் போனதில்லை. மாட்டு வண்டியில் எல்லாம் இப்போ போன மணிக்கு ஞாபகம் கூட இல்லை. மேபி சின்ன குழந்தையாக இருக்க அந்த ஸ்ரீலங்காவில் இருக்க போயிருக்கோம். இப்போ திரும்ப ட்ரெயினில் போகிறோம். வாங்க, உங்களையும் கூட்டிகிட்டு போய் பார்ப்போம். இன்றைக்கு இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வாங்க. இந்த மீசக்கார தாத்தா தான் கூட்டிகிட்டு போகிறாரப்பா. லான்ஸ் வண்டியில் ஒட்டத்தில் ஏறி போட்டு லான்ஸ் வண்டியில் ஒட்டத்தில் ஏறிட்டு இங்கே வந்து மாட்டு வண்டியில் ஒட்டணும். அதுக்கு முதல்ல எங்கள் குதிரை கிரீஸில் இப்போ மாட்டு வண்டி. இவன் குளிக்க கொண்டு போகிறான். சேத்துக்கு இறங்கிட்டு ரோட்ல இருந்து சேத்துக்கு இறங்கிட்டு எங்களை வச்சு மாட கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. காட்டுக்குள்ள போகுது என்ன எப்பா யானை வருமாப்பா? இந்த டைம் யானை இல்லை, பூனா தான் நிற்குது. பூனையா? மாட்டு வண்டியில் வந்து இறங்கியாச்சு. இப்போ குளக்கரைக்கு வந்துட்டோம். இப்போ இந்த போட்டில் அடுத்த பயணம். இது போட் இல்லை, இது இதை சொல்கிற கட்டமரம். தமிழ் என்ன? படகு. கட்டமரம். படகு வந்து தமிழில் சொல்கிறாங்க. கட்டுமரமா? கட்டுமரமாக இருக்குமோ? கட்டமரம் தமிழில் சொல்லுப்பா. தெரியாது. இந்த இந்த ஆத்த கலந்து தான் நாங்கள் போக போகிறோம். இதெல்லாம் போக போகிறோம். அந்த கிராமத்துக்கு, குட்டி குக்கிராமத்துக்கு போக போகிறோம். இந்த வேற ஒன்று வருது. ஆனால் இந்த குளத்தில் முதல்ல எல்லாம் இருக்காமே, என்ன செய்யலாம்? இன்றைக்கு மத்தியான சாப்பாடு எங்களுக்கு பார்ப்போம். தெரியும். வண்டி ஓகே. மாட்டு வண்டியில் ஓட விட்ட மாதிரி என்ன போட்டோட விட்டுறாதீங்க. சரியா? நல்லா இருக்கேண்ணே. படவட்டி வலிக்கிட்டார். அந்த மாதிரி பாசா போகிறேன். நான் எத்தனை மெதுவாக தான் போக வேண்டியது. பரவாயில்லை. நல்லா இருக்கு பார்க்கப்பா. மரத்துக்காக போக போகுது. ஞாபகம் இருக்கா? நாங்கள் லாஸ்ட் இயர் டிக்கெட் வேலை பண்ணாங்களே. அது இதை விட பதிவாக இருக்கு. அற்புதமா இருக்குல்ல. அமைதியா போகுது. மரத்தோட போறாரோ. தண்ணிக்குள்ள கருப்பு கருப்பா இருக்கு பாருங்க. முதல்ல உண்டு. சும்மா புரளியை கிளப்பக்கூடாது. இப்போ இந்த மரங்கள் எல்லாம் முடிஞ்சு
பூக்கள் இருக்கு. என்ன இதெல்லாம் பிளான்ட்? இது கடல் தாவரம். பேரப்பா கடல் தாவரம். காலம் என்னதுக்கு பேர் சொன்னீங்கப்பா? ஜம்மு காய்க்கு வந்து ராகுல் சொன்ன மாதிரி கடல் தாவரம். நீர் தாவரம் இருந்தா கூட ஓரளவு பரவாயில்லை. கடல் தாவரம். இது ஓட்டல் லில்லி மாதிரி தான் இருக்கு. ஜப்பர ஜப்பரா ஜப்பரா ஜப்பான் ஜப்பர. ஓகே. இல்ல தமிழ்ல என்ன பயிர்னு பாருங்க. ஆகாய தாமரை தான். ஓகே. Thank you. இது வந்து தமிழில் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தேன். இது வெங்காய தாமரைன்னு இருக்குது. நாங்கள் உங்களுக்கு தேங்க்யூ. தாத்தா நல்ல பொக்கியோடு மேக் பண்ணி தந்திருக்கிறார். இந்த பூவுண்ட பேர் வந்து வெங்காய தாமரையான் தமிழ்ல. குயிச்சோட அழகா சேர்க்காங்க. ஆனால் ஒரு அமைதி உண்டு, என்ன சரியான அமைதி. இந்த தண்ணி வந்து நாங்கள் நிற்கிற இடத்துல 3-4 மீட்டர் தான். அதனால் தள்ளி போக 10 மீட்டர் தான் ஆழம். குளிக்கலாம். முதல்ல இதுக்கான பயம் இல்லையா? இது நல்ல காமெடியா இருக்கு. முதல்ல இருக்கு பயம் இல்லை. ஆறு இறங்கி குளிக்க போறாங்க. இதுல தண்ணியை பார்க்க கொஞ்சம் கிணறு தண்ணியா இருக்கு. என்ன கிணறு தண்ணி மழை பெஞ்சதானே பிடிக்கும். இந்த இடத்துல எப்படி இதெல்லாம் பிளான்ட் எல்லாம் இருக்கிறதால பிடிக்க போல இருக்கு. இது வந்து நீர்க்காமா? நாங்கள் இப்போ கரையை நெருங்கிட்டோம். அடுத்தது வில்லேஜுக்குள்ளே போக போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். எனக்கு வந்து மோதிரி பாட்டு வரப்பா. பிரேக் பிரேக் இல்லை. பழக்கு கவனம். விழுந்தகம்ன்றது தெரியல. அந்த கிராமத்துக்கு போகிறோம் நாங்கள் சமையலுக்கு. Hi, Bon. Okay. I want my dad. I want sir. I want. I will take that. இதானே வேண்டிய கிச்சனா. இப்போ எங்களுக்கு இந்த சாப்பாடு இதெல்லாம் சமைச்சு காட்ட போகணும். எங்களை இது கேட்டால் என்ன செய்ய போயிருந்தா தேநீர் தர போகிறாருங்களா? கடை கடை வந்து சரி மீன் வெட்டுறா. Lake fish. லேக் ஃபிஷ். Name is Tippili. தெப்பிலி. திப்பிலி. உப்பு போடுறேன். So, Little. no. நாங்கள் அதை விட அந்த எம்என்ஏ சார் சில மாதிரி பெத்த பெதில் பெண்ணு எனக்கு மதிங்க உப்பு, பெப்பர் பவுடர் Pepper. பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் போட்டுட்டா
இப்போ வந்து டர்மரிக் மஞ்சள் தூள் போடுறா. Turmeric. மீன் பொரியல் செய்கிறா. இந்த அடுப்பு பழைய அடுப்பு இல்லை வந்து இது மாட்டு சாணத்தில் மொழி இருக்குதுன்னு எல்லாம் சாணத்தில் மொழி இருக்குது. அப்புறம் அடுப்பில் தேங்காய் இப்போ இவன் ஸ்ரீலங்கன் உடம்பு போட்டு விட்டுருக்கான். அவுட் சைட் தேங்காய் உரிப்பது எப்படி என்று சொல்லித்தாரா. கையை கொடுத்துறேன். நான் என்ன நினைச்சேன் நம்ம வாங்கிட்டு இந்தியா வந்துச்சு. அவன் சிம்மில் போட்டு நாங்களே உள்ளது கறிக்கு போயிருக்கோம். ரெண்டு மூணு மீனை போடலாம் தானே. மூணு மீன் அது வந்து அடுத்த ஆக்களுக்கு சிரட்டையில் என்ன செய்ய போறா? இப்போ மீனை போட்டு தர போறா. கத்தி என்னது தேங்காய் தர போறா. Thank you. நல்லா இருக்கு. அந்த கோப்பு எடுத்து தர மாட்டேன். அது பார்க்க நல்லா இருக்கு. இந்த வழியாக இந்த சொன்ன கேட்டு நாங்கள் உரிக்க தேங்காய். நாங்கள் உரிக்க தேங்காய். தேங்காய் திருவியில் புட்டு வச்சுருக்கா. Hello, Malli. Hello. Your son? My son. போகுது மெல்லுவா தேங்காய்க்கு நோவு போகுது. குரக்கன்மா உப்பு தேங்காய் 1 mix. Little water. Salt? Millet powder, good diabetics. Sugar control, madam. Yeah. Good. இப்போ கொஞ்சம் கோகோனட் ஆயில் போடுறா. இப்போ பிரட்டி மெட்டமாக போட்டா இந்த ரொட்டி முடிஞ்சது. அடுத்த ரொட்டி ஏறிட்டுது.
இந்த புறவில் அடுப்பு எட்டி இது வேறு எப்படியான்னு ஒரு சைடு தான் ஹீட் போட்டிருக்குது. ஆனால் இந்த பார்த்தாலும் ஹீட் வருது. ஒரு இதுலேயே 2 அடுப்பு ஏறிச்சு. ஓ குழம்பு for the curry coconut sambal. Oh, அம்மியில் வந்து சம்பளம் இருக்கிறா. இங்கே வந்து எல்லா சாப்பாட்டோடையும் சம்பல் குடிக்கணும் என்ன தேங்காய் சம்பல். அவ்வளோதான் இல்லாமல் வந்து கிரைண்டரில் போடாமல் கையாலேயே. ஆனால் ஹார்ட் ஒர்க்கிங் தான். அதுக்குள்ள ஒரே நேரம் மல்டி டாஸ்கிங். டைமிங் தெரியுது அந்த ரொட்டி எடுக்க ஓடுமாப்பா வந்து சமைக்கிறாங்களுக்கு அது குத்து மதிப்பாக வருமாப்பா. ரெகுலராக சமைக்கிறாங்களுக்கு ரெகுலராக சமைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் டெய்லி நான் தானே சமைக்கிறேன், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ரொட்டியை போட்டு சம்பளாச்சா ரொட்டி எடுத்து அதெல்லாம் பள்ளி வைக்கலாம். நாங்கள் உடைச்சது வெங்காய வச்சு உங்களுக்கு சம்பல் ரகு லைட் போட மாட்டாங்களா? கிட்ட மழை வர போகுது. திருப்பி கொட்ட போதுமால நல்ல ஆள் மிஸ் ஆகிடுது. நல்ல மழை தோணிடுது. இதான் காட்டு மலை சத்தத்தை பார்த்தீங்களா? இங்கே வந்து இந்த ஏரியாக்கெல்லாம் புண்ணியத்தில் யானைகள் வருமா. அதான் மூங்கிலாம் இருக்குது. அதெல்லாம் எல்லாம் வருதுமா புண்ணியங்கள்ல. அது ஆல்ரெடி சாப்பிட்டு தான் இருக்குது. எல்லாம் ரெகுலர் கஸ்டமர். இங்கே மிரக்கொப்பை எல்லாம் பாருங்க இல்லாமல் உருவி சாப்பிட்டு இருக்குது. வெள்ளை வெள்ளையாக இருக்குது. மிரக்கொப்பை எல்லாம் பார்த்தீங்களா? இந்த கொப்பை வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, அது இல்லாமல் வந்து அவர் சாப்பிட்ட இடம். இப்போ என்ன செய்றீங்க? லஞ்ச் ரெடி ஆகிடுது. நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்லா கை கழிக்கிறாங்க. வந்து எவ்வளோ கணக்கு கொடுக்குறாங்க கறி ஒட்டாக்கா. ஓகே ட்ரிங்க் எல்லாம் நெபட்டி பட்டு மஷ்ரூம் கத்திரிக்காய் கோகனட் சம்பல் ஃபிஷ் herbal leaf agunakole ballara sambal papadam and roti. Then you got roti. Wow. இதெல்லாம் சமைக்கிறதுல எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சார் யா 1 minute. சொல்லுங்க எப்படி இருக்குது சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த குரோகன் ரொட்டியும் சம்பளம் சூப்பராக பிடிச்சிருக்குது. நல்லா இருக்குது. எஃபர்ட் போட்டு சமைச்சிருக்கிறா. சாப்பிட்ற மருமையாக இருக்குது. ஓ தேங்க்யூ. பாருங்க பலகாரம் சுட்டு தந்துருக்குறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ டெசர்ட்டுக்கு பலகாரம். என்ன பலகாரம்? அச்சு முறுக்கு. மேலே உள்ள சுடு கவனம். எப்படி கொண்டு வாங்க? நல்லா இருக்கு. என்ன சாமான்? பிஸ்கட் மாதிரி இருக்கு. இந்த முறுக்கு அடியில் இருந்ததுங்க. இது வந்து அரிசி மாலை பிஸ்கட் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. வாயில் வச்சுன்னு கறந்து போகுது. பல்ட்டி கொரியன்ல கொத்தமல்லியில் டீ தந்துருக்காங்க. நாங்கள் இந்த பலகாரத்தை சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தை குடிச்சு சாப்பிட்டுட்டு சேர்ந்து டேபிள் டீ. ஓகே தேங்க்யூ.
இதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அம்மா எல்லாம் செய்கிற வேலை தானே, அது எங்களுக்கு தான் பழக்கம் இல்லை. நெல்லை இடித்து இப்போ அதை மாவாக்குறாங்க. ம் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் போல இருக்குது. இல்லை இல்லை இந்த பதம் ஆடுவாங்க. மேலே பின்னிக்கிறது இப்படி தானே மறைஞ்சு போய் ஒன்று விட்டு ஒன்று எடுத்தது. வெரி நைஸ். கடைசியை வந்து ஃபினிஷிங் டச்சா கொத்தமல்லி டீயும் இதெல்லாம் கணக்கு வச்சுருந்தாங்க சக்கரை இதான் ஃபினிஷிங். கொத்தமல்லி அவிப்பிருந்தாங்க அந்த கொத்தமல்லி தண்ணி சாப்பிட்டு எல்லாம் செமிச்சு செமிக்க தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சவுண்ட் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. என்னென்னா சரியான செடி மழை கொட்டி கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முதல்ல வந்து மாட்டு வண்டியில் வந்து அப்புறம் போட் சவாரி செய்து இந்த கிராமத்துக்கு வந்து இவங்க இந்த கைப்பக்குவத்தில் அவங்களோட சமையலெல்லாம் பார்த்து அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி இந்த நாளை முடித்து கொள்ள போகிறோம். கிராமத்து வாழ்க்கை பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வாழ்க்கை பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், ஸ்டே சேஃப்.